ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் அப்புறம் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இனி ரெகுலராக லாங் வீடியோஸ் கூட போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஒரு லன்ச் ரெசிபி வீடியோ தான். கம்ப்ளீட் லன்ச் நான் ரெடி பண்ணுறது தான் வந்து இன்றைக்கி ஷூட் பண்ணியிருந்தேன். என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா ப்ரான் பிரியாணி, ப்ரான் கருவேப்பிலை தொக்கு, ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து இன்றைக்கி வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரானை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். தயிர் போட்டு தான் இன்றைக்கி வந்து வாஷ் பண்ணியிருந்தேன். நான் எப்பயுமே தயிர் போட்டு தான் வாஷ் பண்ணுவேன். நீங்கள் என்ன தயிர் யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுவீங்களா, உப்பு கீது ஏதாச்சும் போட்டு வாஷ் பண்ணுவீங்களாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சைடு பிரியாணிக்கு கொஞ்சமாக நெய், எண்ணெய் தேவைப்படுற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், என்ன ஸ்பைசஸ் தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருந்தேன். நான் வந்து இன்றைக்கி 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதிலே வந்து நான் வரமிளகாயும் வந்து கொஞ்சம் சுடுதண்ணியில் ஊற வச்சு ரெண்டையுமே கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு தக்காளி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளி எடுத்திருந்தேன். மஞ்சப்பொடி, உப்பு. எதுக்குன்னா இது வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் சீக்கிரங்கிறதுக்காக ஆட் பண்ணியிருந்தேன். பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவைப்படுற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கை நிறையா புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தயிர், கடைசியாக ப்ரானையும் ஆட் பண்ணி நல்லா அதையும் கலந்து விட்டுக்கோங்க. அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி, அந்த கணக்கில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கிட்டேன், ஏன்னா கொஞ்சம் வேகாமல் இருந்தால் என்ன பண்ணுறதுன்ட்டு. விசில் போட்டு கரெக்டாக ஒரு 10 to 12 மினிட்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு விசில் வரலை அப்படின்னா கூட அந்த டைமர் செட் பண்ணிவிட்டு டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக நான் கருவேப்பிலை ப்ரான் தொக்குக்கும் ரெடி பண்ணிட்டேன். இங்கே விசில் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதை தனியாக எடுத்ததுக்கப்புறம் அதே எண்ணெயில் இப்போ ப்ரானை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது வந்து ஒரு மாதிரி இந்த ஆரஞ்சு கலரில் தெரியுது பாருங்கள். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இருந்தால் போதும். ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ப்ரான் வந்து பொதுவாகவே ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். பேஸ்ட் வந்து நான் வெங்காயம், பூண்டு, அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா அதே எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணல, ஃபஸ்ட்டு ஆட் பண்ண எண்ணெய் தான், அதே எசன்ஸ்லேயே வந்து நல்லா போட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ப்ரானையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லா கமன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு சப்போஸ் இந்த ப்ரான் கருவேப்பிலை தொக்குக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா ரெசிபின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிங் பண்ணுறேன். என்னென்ன அளவு, என்னென்ன ரேஷியோவில் எடுத்திருக்கேன், என்னென்ன இன்க்ரீடியன்ஸுங்கிறத நான் உங்களுக்கு பிங் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த சைடு பிரியாணி வந்து உதிரியாக சூப்பராக இருந்தது. சீரக சம்பாவில் தான் இன்றைக்கி பிரியாணி பண்ணியிருந்தேன். இந்த சைடு கருவேப்பிலை ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மீனுக்கு மேரினேஷனுக்கு நான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக லெமன் ஜூஸை ஆட் பண்ணி நல்லா மீனையும் வந்து நான் மேரினேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வஞ்சர மீன் தான் இன்றைக்கி எடுத்திருந்தேன். இது செப்பரேட்டாக வந்து இன்னொரு மேரினேஷன் எடுத்துக்கிட்டேன், குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி. என் பொண்ணுக்கு வந்து